போட்டுருக்கேன். ஏடி குடுடி, நான் நியூஸ் பேப்பர் தான் கேக்குறேன். ஓ, நீங்க வந்து கேட்டனே உங்களுக்கு கொடுத்துடணுமா? அப்பலாம் தர முடியாது போட்டி. எம்மா எம்மா, ரிமோட் தர மாட்டறமா? இந்த பாறை இவ்வளோட விடிஞ்சால அடங்காலும் இதே பஞ்சாயத்தா போச்சு. இருங்கடி பாறை முதுகுல உரிச்சாட்டே அடங்குவீங்க. எம்மா, நான் ரிமோட் தரமா வாங்கி தர சொன்னேன். என்ன ஏமா ஏசுற? வாங்கி தாரே. இந்த பாறை வந்து இருக்கு உங்களுக்கு. பொட்டக்கலையே ஒரு வேலை செய்றீங்களாடி வீட்ல? கொஞ்சம் நாச்சு அம்மாக்கு ஒத்தாசையா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களாடி? ஒரு வேலை செய்யறது இல்ல. எந்நேரமும் அந்த டிவியை பார்த்துக்கிட்டே சண்டை போட்டு சாவுறீங்க. உன்னாலதாண்டி அம்மா என்னையும் சேர்த்து ஏசுறாவ. பேசாம உட்காந்து பார்க்க வேண்டியதாண்டி. உன்னையாவது அம்மாட்ட சொல்ல சொன்னா? ஏடி 24 மணி நேரம் இந்த டிவியை தான் பாக்குறீங்க. டிவி இல்லைன்னா செல்லு. இதை தவிர வேற ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களாடி? லீவ் விட்டா அடுத்து என்ன செய்யணும்? வீட்டுக்கு ஒரு உதவி செய்வோம் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்களாடி? எங்களுக்கு லீவ் விட்டது வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்ல, நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. ஒரு வருஷமா படிச்சிருக்கோம்ல, மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ரெண்டு வேலையும் சொல்றேன். ஒழுங்கு மரியாதை டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் ஒருத்தி பாத்திரம் விளக்கு, ஒருத்தி துணியை தவ. இந்த வேலையை முடிச்சிட்டு வந்ததே இங்க உட்காரணும் பாத்துக்க. நான் சொல்றதை கேட்காம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதுகுத்தோட உறிஞ்சிரும் இன்னைக்கு. நான் போய் குழுவுக்கு பணம் கட்டணும். கட்டி முடிச்சு வரும்போது இந்த ரெண்டு வேலையும் நீங்க முடிச்சு வைக்கலனா இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஏடி உன்னால தான் இப்ப அம்மா அப்படி சொல்லிட்டு போறா. இந்த போய் ரெண்டு வேலை எனக்கும் சேர்த்து நீ தான் வேலை பார்க்கற இப்போ. ஆமாடி, நீ பெரிய மகாராணி. உட்கார்ந்துட்டு ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு சேர்த்து நான் வேலை பார்க்கணும். ஒழுங்கு மரியாதை வந்து என்னோட சேர்ந்து வேலை பாரு. இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்திருப்போம். அம்மா டாடி வாங்குவோம். சேர்ந்து அடி வாங்குவோமா? சேர்ந்து அன்னைக்கு அடி வாங்கும்போது என்ன வலி வலிச்சுச்சு. நீ கத்துறப்போ நான் தாண்டி வந்து உன்னை காப்பாத்தினேன். என்னமோ ஈஸியா சொல்ற அடி வாங்கினா வலிக்காத மாதிரி. ஏடி பாத்திரங்களோன்னு வந்துட்டு ஒய்யாரமா மேலே ஏறி உட்கார்ந்துக்க. ஒழுங்கு மரியாதை இறங்கி பாத்திரங்கள் இருக்கு. இங்க மாதிரி உட்கார்ந்துட்டா பாத்திரம் தானே விளக்கியுமோ? வா நான் விளக்குறேன், நீ கழுவு. நான்லாம் விளக்க முடியாது. நீ விளக்கி கழுவி வை. நான் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின்ல துணியை போட போறேன். ஓ, மிஷின்ல துவைக்க சொன்னாங்கன்னு நினைப்போ. ஒழுங்கு மரியாதை போய் துணியை ஊற வச்சு கையில துவை. அம்மா அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா. மிஷின்ல போடக்கூடாது பாத்துக்க. உனக்கு என்னடி கஷ்டமா இருக்கு? நான் அப்படிதான் மிஷின்ல போட்டு தான் துவைப்பேன். ஓ வேலையை மட்டும் பாரு நீ. ஓ துணியை போட வேணாம்னா சொல்லு, நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். நீ இருக்கு இவளுக்கு அம்மா வரட்டும். இது உன்னை நல்லா போட்டு விடுறேன், பாத்துட்டே இரு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. அம்மாட்ட நீ போட்டு விடுறதுக்கு முன்னாடி உன்னை நான் போட்டு விட்டுறேன். ஒழுங்கா பாத்திரத்தை கழுவிடு. நீ தான் பாத்திரம் கழுவ ஹெல்ப் பண்ண மாதிரி சொல்லிட்டல. ஒரு மதியே போ, நான் விளக்கிக்கிறேன். எனக்கு விளக்க தெரியும். நீ போ முதல்ல இங்க இருந்து. கொஞ்சம் கூட இறக்கப்படவே மாட்டேன். என்ன